ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சிக்கன் குழம்பு தான் வைக்க போகிறேன். அது எப்படி தமிழ்நாடு ஸ்டைலில் வைக்கலாம்னு நான் சொல்லித்தரேன் பாருங்கள். வைக்க போகிறேன். 4 பச்சை மிளகா, ஒரு துண்டு இஞ்சியை சின்ன சின்ன பீஸாக வெட்டிக்கலாம் தேவைன்னா. அப்புறம் 2 பச்சை மிளகா வதக்குறது, 2 பச்சை மிளகா கீரி தனியாக வச்சுக்கோங்க. அது வந்து நம்ம உள்ளி கூட வதக்குறதுக்கு வேணும். 2 பச்சை மிளகா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைப்போம்ல, அது கூட போடுறதுக்கு தான். இது எதுக்குன்னா ஒரு தக்காளி அரைக்கிறது, அதையும் வெட்டிக்கலாம். அப்புறம் உருளைக்கிழங்கு தொலி எடுத்துட்டு அதையும் ஒரு குட்டி குட்டி பீஸாக வெட்டிக்கலாம். நல்லா தோலிட்டு அடுத்தது என்னென்னா சின்ன உள்ளி, ஒரு கை நிறைய சின்ன உள்ளி போதும். 1/2 கிலோ சிக்கனுக்கு 1 கை சின்ன உள்ளி போதும். சிக்கன் குழம்புல அதையும் நல்லா தொலி எடுத்து கழுவி வாஷ் பண்ணி போட மாட்டாங்க. ஆனால் கொஞ்சம் ஒரு உருளைக்கிழங்கு 2 பெரிய உள்ளி நல்லாயிருக்கும். அதையும் வெட்டிக்கலாம். நைஸாக வெட்டணும், அப்போ தான் எண்ணெயில் டக்குன்னு வதக்கி கிடைக்கலாம். அப்புறம் இப்போ என்னென்னா அது இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு மிக்சியில் அரைச்சிக்கலாம், வெட்டி எடுத்துக்கலாம். இது சின்ன மிக்சியில், கொஞ்சம் பெரிய மிக்சியாக இருக்கனால அரையலை. ஒரு கரம் மசாலா கொஞ்சம் போட்டு அதுவும் நைஸாக அரைச்சிக்கிறேன். இது ஏன்னா சிக்கன் ஃப்ரையும் பண்ண போகிறேன், அதனால தான் கரம் மசாலா போட்டிருக்கேன். இல்லை நம்ம சிக்கன் குழம்பு மட்டும் போடுறதா இருந்துச்சுன்னா கரம் மசாலா போட வேணாம். நான் இஞ்சி பூண்டு கொஞ்சம் அரைச்சி தனியாக 2 ஸ்பூன் எடுத்துட்டு அதுக்கு பாக்கி இருந்தது தான் சிக்கன் ஃப்ரைக்கு நான் போட்டு இது பண்ணியிருக்கேன். அப்புறம் அரை முறி தேங்காய் எடுத்து பால் எடுத்து வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு கட்டி பாலும் வேணும், அப்புறமா 2வது பாலும் வேணும். அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, இது வந்து ரம்ப இலை, அப்புறம் இது மல்லி இலை, இவ்வளோ குட்டி குட்டியாக கட் பண்ணி அதுவும் வச்சுக்கலாம். சிக்கனும் வாஷ் பண்ணி வச்சாச்சு. இப்போ சிக்கன் வைக்கிறதுக்கு தேவையான பொருள் எல்லாமே நான் ரெடி பண்ணிட்டேன். இனி நம்ம சட்டி அடுப்பில் வச்சுட்டு வதக்குனா போதும். அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். எல்லா பொருளும் ரெடியாக வச்சுட்டேன். தேங்காய் பால் எல்லாம் எடுத்து பக்கத்தில் வச்சுட்டேன். எப்போவுமே நான் இப்படி தான் ரெடி பண்ணுவேன். எல்லாமே ரெடி பண்ணதுக்கப்புறம் தான் அடுப்பில் வந்து சட்டியை வைப்பேன். ஏன்னா இல்லைன்னா மறந்துடுவேன், ஏதாவது நம்ம திரும்ப திரும்ப போடும்போது ஏதாவது மிஸ் ஆயிரும். அதனால் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் சமையலை ஸ்டார்ட் பண்ணுவேன். இப்போ சட்டி வச்சாச்சு. செக்கில் ஆட்டின எண்ணெய், தேங்காய் எண்ணெய் தான், அது கொஞ்சமாக ஊற்றிட்டு எண்ணெய் சூடானதும் நம்ம என்ன பண்ணலாம், கரம் மசாலா இருக்கும்ல, கரம் மசாலா அப்படின்னா தமிழில் எப்படி பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பெருஞ்சீரகம், அது அந்த இதில் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். சின்ன ஸ்பூனுக்கு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். எண்ணெய் சூடாயிருச்சு, அது போட்டுக்கலாம். போட்டு அது வதங்கினதும் அந்த 2 பச்சை மிளகாய் கீரி வச்சுருந்ததும் கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு வதக்கிட்டு அப்புறமா சின்ன உள்ளி போடணும். சின்ன உள்ளியை போட்டு லைட்டாக வதங்கினதும் பெரிய உள்ளி வெட்டி வச்சுருந்தாலும் அதையும் போட்டுக்கலாம். இது எல்லாம் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணி வதங்கினதுக்கப்புறம் இது சீக்கிரமாக வதங்கி கிடைக்கிறதுக்காக கொஞ்சம் கல்லுப்பு போட்டுக்கலாம். கல்லுப்பு போட்டு மஞ்சள் பொடியும் கொஞ்சம் போட்டோம்னா டக்குன்னு